2 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் ஜூன் மாதம் பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. 1 முதல் 10ஆம் வகுப்புகளுக்கு பள்ளிகள் நாளை திறக்கப்படும் நிலையில் மாணவர்களை வரவேற்க பள்ளிகள் தயாராக உள்ளன. பள்ளி பருவம்தான் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் மறக்க முடியாத காலமாகும். அதிலும் புது வகுப்புக்கு செல்லும்போது கிடைக்கும் புதிய புத்தகத்தின் வாசனை, புதிய சீருடை, புதிய பேனா என அனைத்துமே மாணவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். உலகம் முழுவதையும் புரட்டி போட்ட கொரோனா காரணமாக இந்த அனுபவங்களை மாணவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக இழந்துவிட்டனர். இந்நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஜூன் மாதம் பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் மாணவர்களை வரவேற்க பள்ளிகள் தயாராக உள்ளன. வகுப்பறைகள், இருக்கைகள் சீரமைக்கப்பட்டுள்ளன. அரசு பள்ளிகளில் தொடக்க நாளன்றே மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் முதல் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை புதிய மாணவர் சேர்க்கையும் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் கொரோனா கட்டுப்பாட்டு விதிகள் தொடர்ந்து அமலில் இருக்கும் என மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். பள்ளிகளை பொறுத்தவரை ஏற்கனவே முகக்கவசங்கள் அணிந்து வருவது, சமூக இடைவெளியை கடைபிடிப்பது என்கின்ற அந்த எல்லா விதிமுறைகளும் இன்னமும் அப்படியே நடைமுறையில் இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை பல்வேறு மாநிலங்களில் ஏற்கனவே இருந்த நடைமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை எந்த விதிமுறையும் விலக்கிக் கொள்ளப்படவில்லை. இந்நிலையில் பள்ளிகள் காலை 9:10 மணி முதல் மாலை 4:10 மணி வரை நடைபெறும் என்றும் அதற்கான மாதிரி பாட வேலையையும் பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அதே நேரத்தில் பள்ளி அமைவிடம், போக்குவரத்து வசதி உள்ளிட்டவற்றை கவனத்தில் கொண்டு பள்ளிகள் செயல்படும் நேரத்தை மாற்றிக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர பேரவையில் அறிவிக்கப்பட்ட மாணவர்களுக்கான வெளிநாடு சுற்றுலா உள்ளிட்ட திட்டங்களையும் செயல்படுத்த பள்ளிக்கல்வித்துறை அறிவுரை வழங்கியுள்ளது.